வணக்கம் அன்பர்களே. இன்று என்னை காத்து நடத்தும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள நல்லா வச்சிருக்காரா? கண்டிப்பா நல்லா தான் வச்சிருக்காரு, அப்படிதானே? இல்லனா இந்த நிமிஷம் நாம ஒருத்தரோட ஒருத்தர் பேச முடிஞ்சிருக்காது இல்லையா? அப்போ அவர் நம்மள நல்லா வச்சிருக்காரு. என்ன, நான் சொல்றது சரிதானே? நான் அதை நம்புறேன். நீங்க நம்புறீங்களா? என்ன கேக்கல, சத்தமா சொல்லுங்க. நம்புறேன்னு சொல்லுங்க. நம்ம அப்பா நம்ம கூட எப்பவும் இருக்காரு. ஆனா பாருங்க, நம்ம மனசு எப்போ பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கும். அது ஏன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சதுண்டா? சரி, நம்மளும் டெய்லி ஜபிக்கிறோம். பிசாசு நிறைய சோதனையா கொடுக்குது. ஆனாலும் நாம போராடி ஜெயிக்கிறோம். பிசாசு தான் தோத்துட்டானே, அப்புறமும் எதுக்கு நாம சோர்வா இருக்கோன்னு தெரியுமா? நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு நம்மளோட ஒரு வீக்னஸ் தெரியும். அதை வச்சு நம்மளை எப்படி ஈஸியா கஷ்டப்படுத்தணும்னு அவனுக்கு தெரியும். அது என்னன்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு தெரியும். அந்த சீக்ரெட் என்னன்னு நான் சொல்லட்டுமா? அன்பு. ஆமாங்க, அன்பு தான் நம்மளோட பெரிய வீக்னஸ். அதெப்படி அன்பு வீக்னஸ்னு சொல்றீங்க? கர்த்தர் அன்பா இருக்கணும்னு தானே சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி அன்பு வீக்னஸாக இருக்க முடியும்? ஏன் இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குது. நாம அன்பு வைக்கிறதுல இல்லங்க பிரச்சனை. யார் மேல அன்பு வைக்கிறோம் அதுதான் பிரச்சனை. நம்ம அன்பு உணரத் தெரியாதவங்க மேலையும் நம்ம அன்பை மதிக்காதவங்க மேலையும் அளவுக்கு மேல அன்பு வைக்கிறோம். அவங்க நம்மள காயப்படுத்தும்போது, நம்மள விட்டு பிரிஞ்சு போகும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உடைஞ்சு போயிடுறோம். இப்ப சொல்றேன் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க அன்பு சரியான பர்சன் கிட்ட போனாதான் அதோட மதிப்பும் மரியாதையும் கூடும். வாலிப வயசுல இருக்கிற சகோதரிகளை பார்த்து ஒன்னு சொல்லிக்கிறேன். யாராவது ஒரு அண்ணனோ அங்கிலோ உங்ககிட்ட பேசும்போது, நான் உன்னோட பேசும்போது தான் நிம்மதியா இருக்கேன், வீட்ல எவ்ளோ டார்ச்சர் இருக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில எதுவுமே சரியா அமையல, எனக்கு சரியா அமைஞ்சது நீ மட்டும்தான், நீ எனக்கு கிடைச்ச கிஃப்ட், இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்த ட்ரை பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள டைம் பாஸா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அத மறந்துராதீங்க. உடனே நீங்க, இல்ல அவங்க அப்படியெல்லாம் என்கிட்ட பழகல, அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் கேள்வி கேட்கறேன். அதுக்கு பதில் யோசிச்சு சொல்லுங்க. அப்படி உங்களால பதில் சொல்ல முடியலன்னா நான் சொன்னது சரியா இல்ல தப்பான்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போ நான் கேள்விக்குள்ள போறேன். நீங்க சொன்ன அந்த பர்சன் வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொல்றாருல்ல, அப்போ டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த வைஃபை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ வேண்டியதுதானே? வாழ மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமைச்சு போட ஒரு பொண்டாட்டி வேணும், டைம் பாஸ் பண்ண ஒரு பொண்ணு வேணும். சரி, அதை விடுங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். உங்ககிட்ட ஃபோன்ல ஒரு நாளுக்கு குறைஞ்சது 5 மணி நேரம் பேசுவாங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? தெரியாது. ஏன்னா அவங்க அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் எப்படி சொல்லி வச்சிருப்பாங்க தெரியுமா? இப்போ நான் வீட்டுக்கு போறேன், ஆனா பாரு அங்க போனா நிம்மதியே இருக்காது, உன்னை நான் எவ்ளோ மிஸ் பண்ணுவேன் தெரியுமான்னு. இப்படி ஆல்ரெடி உங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. நான் வீட்டுக்கு போன பிறகு கால் பண்ணாத, உனக்கு தான் என் பொண்டாட்டி பத்தி தெரியும்லன்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி ஏதோ கொடுமைக்காரி மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஆனா நெஜத்துல இவங்க தான் வீட்டுக்கு போனதும் கோபமா பேசி எரிஞ்சு விழுவாங்க. உங்ககிட்ட அப்படியே நடிச்சிட்டு போவாங்க. அப்போதானே நீங்க ஃபோன் பண்ண மாட்டீங்க. ஃபோன் பண்ணா தெரியும் அவங்க வண்டவாளம். ஆனா அவங்க வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கிட்ட சேம் அதே மாதிரி, இன்னைக்கு ரொம்ப வேலை, ரொம்ப டயர்டு, உன்னை எவ்ளோ மிஸ் பண்ணேன் தெரியுமான்னு அவங்க கிட்டயும் சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு யாரும் எந்த கல்யாணமான ஆண்களையும் நம்பி ஏமாறாதீங்க. உங்களை இவ்ளோ நாள் பாத்துக்கிட்ட ஆண்டவருக்கு உங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கைய அமைச்சு தரணும்னு கூடவா தெரியாது. புரிஞ்சுக்கீங்கன்னு நம்புறேன். சரி, வயசு பொண்ணுங்க தான் தெரியாம ஏமாந்து போறாங்கன்னு பார்த்தா கல்யாணமான பொண்ணுங்களும் அப்படிதாங்க இருக்காங்க. கணவர் என்ன கவனிக்காம இருக்காரு, என் மேல அவர் அன்பு காட்டல, இத பண்ணல அத பண்ணலன்னு குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒன்னு கேக்குறேன், புருஷன் உங்கள கொஞ்சனும் உங்க கூடவே இருக்கணும்னா அவர் வீட்ல தான் இருக்கணும். ஆனா வீட்ல இருந்தா வீட்ல எவ்வளவு செலவு இருக்கும்? உங்களுக்கு பிடிச்சத வாங்கி தரணும், இஎம்ஐ கட்டணும், ஃபங்க்ஷன் வந்தா மொய் வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னா அவர் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கலன்னா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லி திட்டுவீங்க. இவ்வளவு பிரஷர் இருந்தா ஒரு ஆம்பளை என்னதான் பண்ண முடியும்?
ஆனா போன்ல பேசுற நண்பர் என்ன நல்லா புரிஞ்சு அன்பா நடந்துக்கிறாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்னு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கீங்க. அவங்கள மாதிரி ஆள்கள நம்பி வீட்டபடி தாண்டி போயிட்டீங்கன்னா அதோட வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும். ஏன்னா அவங்க போன கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அப்புறம்தான் அவங்களோட சுயரூபம் தெரியும். அப்புறம் அவசரப்பட்டுட்டோமே, என் வாழ்க்கை போச்சேன்னு ஃபீல் பண்றதால எந்த பலனும் இல்ல. இது ஒரு விதம். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க அவங்கள தேடி வந்த பிறகு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு சும்மா பேச்சு துணையா இருந்தேன், அதுக்காக வீட்டை விட்டு வருவீங்களான்னு அப்படியே நடு ரோட்ல விட்டுடுவாங்க. குடும்பம்னா என்ன? வெறும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது மட்டுமா? இல்லங்க. ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சு கஷ்டம், நஷ்டம், கோபம், சண்டை, பசி, தாகம், இன்பம், துன்பம் இப்படி எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம எல்லாத்துலயும் சேர்ந்து வாழ்வதுதான் ஒரு நல்ல குடும்பம். எப்படி வேணும்னா வாழட்டும்னு கர்த்தர் நினைச்சிருந்தா நம்மளையும் ஒரு ஆடு மாடு கூட்டம் மாதிரி விட்டுருப்பாரே. அப்புறம் எதுக்கு இந்த குடும்பம்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் பெண்களுக்கு சொன்ன அத்தனையும் ஆண் வாலிப சகோதரர்களுக்கும் கல்யாணமான ஆண்களுக்கும் நன்றாக பொருந்தும். எந்த ஆண்டி அக்காவாவது பேசுற பேச்சுல வித்தியாசம் தெரிஞ்சா யோசிக்காதீங்க, உடனே விலகி போயிடுங்க. கணவன்மார்களே, பைபிள்ல உன் மனைவியே உனக்கு சந்தோஷம் தரக்கூடியவளாய் இருப்பாள்னு சொல்லிருக்கு. சோ மனைவிய தவிர வேற யாரையும் தேடாதீங்க. வாழ்க்கைய சரியா வாழுங்க. இல்லனா வாழ்க்கை நரகமாயிடும், அது திரும்ப ஒரு வாய்ப்பு தராது. நம்மள படைச்ச ஆண்டவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு. அவருக்கு உண்மையும் உத்தமமா இருங்க. சாத்தானால உங்க குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, உங்க மனசையும் கெடுக்க முடியாது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்மை உண்டாக்கின தேவன் எப்பவும் உங்கள வழி நடத்துவார். உங்க அன்ப அவருக்கு கொடுக்க மறக்காதீங்க. உங்களை ஏமாத்த தெரியாத ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள ஜீவன் நம்ம கர்த்தர் மட்டும்தான். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில அவரை தாண்டி யாரையும் தேட மாட்டீங்க. என்ன, நான் சொன்னது சரிதானே? இதெல்லாம் உங்ககிட்ட பேச கர்த்தர் தந்த தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.